அஞ்சலி கல்லூரி சென்று வகுப்பில் இருக்கும்போது, "அஞ்சலி, உன்ன பார்க்க ஒருத்தர் வந்திருக்காங்க" என்று தகவல் சொல்லிவிட்டு சென்றார் அவளின் வகுப்பாசிரியை. "என்ன பார்க்கவா? யார் வந்திருப்பாங்க?" என்று அஞ்சலி மனதுள் கேட்டுக்கொண்டாள். "உன்னை பார்க்க யாரடி வரப்போறாங்க? ஒருவேளை உன் அண்ணாவோ?" மஞ்சு வினவினாள். "இல்லடி, காலையில தான் பேசினேன். அவன் வரமாட்டான்." "வேற யாரடி?" என்றாள் தேன்மொழி. "ம், இங்க இருந்து பார்க்க எனக்கு கடவுள் அப்படிலாம் ஒரு பவர் இன்னும் தரலடி. ஸோ போய் தான் பார்க்கணும். நான் கூட வரவா அஞ்சலி?" என்றாள் தேன்மொழி. "வேண்டாம், நானே போறேன்டி. நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட நோட்ஸ் எடுக்கணும்." அஞ்சலி இப்படிதான். அவள் குறும்புத்தனம் உள்ள பெண்தான். ஆனால் காரியத்தில் கண்ணாக இருப்பாள். அவளின் குறும்புத்தனத்தை ரசிப்பவர்கள் அவள் வெற்றியிலும் வியப்பார்கள். அவள் எதற்கும் தன் ஆசிரியரிடம் கேட்கலாமே என்று கேட்டாள். "மேம், யார் என்ன பார்க்க வந்திருக்காங்கன்னு சொன்னாங்களா?" "ஆமா அஞ்சலி, உன் அக்கா தான் உன்னை பார்க்க வந்திருக்காங்க. உன் அக்கா உன்ன மாதிரியே இருக்காங்க." "ட்வின்ஸா அஞ்சலி?" என்று அவளிடம் வினவ, அதற்குள் அவருக்கு வகுப்பு மணி அடித்து விட்டதால் வகுப்புக்குச் செல்ல வேண்டி, "நீ பார்த்துட்டு கிளாஸுக்கு வந்துரு அஞ்சலி" என்று சென்று விட்டார். அவள் வகுப்பாசிரியை. அவரின் கேள்வியில் இவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஒரு நிமிடம் குழம்பி நின்றாள். "எனக்கு அண்ணன் மட்டும்தானே, அக்கா இல்லையே. இவர் என்னவோ சொல்றாரே, என்னைப் போலவே இருக்கான்னு சொல்றாங்க. ட்வின்ஸான்னு கேக்குறாங்க." மறுநொடி சிந்தனையில் இருந்து கலைந்து, "கண்டிப்பா செக் பண்ணாம அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ போய் தான் பாப்போமே" என்று தனக்குள் கூறிக்கொண்டு சென்றாள். கல்லூரியின் விதிமுறைப்படி பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள் மட்டுமே கல்லூரியின் வளாகத்தில் சந்திக்க அனுமதிப்பார்கள். அது அங்குள்ளவர்கள் பாதுகாப்பு மற்றும் கல்லூரியின் பெயருக்கு அவப்பெயர் வராமல் தடுப்பதற்காகவும். அஞ்சலி விசிட்டர்ஸ் அறையில் நுழைந்து சுற்றும் முற்றும் பார்த்தாள். யாரும் இருப்பதாய் தெரியவில்லை. அவள் திரும்பிச் செல்லலாம் என்றபோது, "அஞ்சலி" என்ற அழைப்பில் திரும்பியவள் அப்படியே உறைந்து நின்றாள் வியப்பில். ஏனெனில் அங்கு தன்னையே அச்சில் வார்த்தது போல் இருந்தாள் அந்தப் பெண். மதுமதிதான். அஞ்சலியைப் பற்றி சகலமும் தெரிந்து வைத்திருந்தாளே. ஆனால் அஞ்சலிக்கு அப்படியல்லவே. அவள் முதல் முறையாக தன்னைப் போல ஒருத்தியைப் பார்த்ததும் பேச்சற்று சிலை போல் சமைந்து நின்றாள். மதுமிதாதான் அஞ்சலியை அவள் உறைநிலையிலிருந்து மீட்டெடுத்தாள். அதில் அஞ்சலி நிகழ்காலத்திற்கு திரும்பியவள் ஆள்காட்டி விரலை அவளை நோக்கியபடி நீட்டி, "நீ நீங்க நீங்க யாரு?" தட்டு தடுமாறி கேட்டாள் பதட்டமாக. அதற்கு மதுமிதா லேசாக சிரித்துவிட்டு, "ஹே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். முதல்ல ஏன் இப்படி பதட்டப்படுற? நான் கேள்விப்பட்ட அஞ்சலி இப்படி பதட்டப்பட மாட்டாளாமே. ம்?" என்று மிகவும் கூலாக கேட்டாள். "உங்களுக்கு என்ன தெரியுமா? பெயர் அஞ்சலி. ஊர் சென்னை. ஒரே அண்ணன், அம்மா, அப்பா. அழகான குடும்பம். தற்போது நீங்கள் கோவைக்கு காலடி எடுத்து வைத்திருப்பது படிப்பதற்காக" என்று அழகாக அவளைப் பற்றி ஏக வசனம் போல் கூறிவிட்டு அழகாக சிரித்தாள் மது. அதில் அஞ்சலியும் சிரித்து விட்டாள். "போதும் போதும், விட்டா என் ஜாதகத்தையே சொல்லுவீங்க போலயே." "ஆமாம், எல்லாம் சரிதான். என்னை பத்தி எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? அதுவும் என்னோட முழு விவரம் முதற்கொண்டு?" "அதுவும் என்ன மாதிரியே இருக்க நீங்க என்னை தேடி எப்படி வந்தீங்க?" "எல்லாத்துக்குமே பதில் சொல்ல நான் ரெடி தான் அஞ்சலி. ஆனால் பாரு, என்ன உன் காலேஜ் கேம்பஸ்ல விட்டதே பெரிய விஷயம். அதுவும் 1 ஹவர் தான் டைம். இதுக்குள்ள நான் சொல்றது மிக கஷ்டமாச்சே. அதனால் வர சண்டே நாம வெளிய மீட் பண்ணலாமா? ம்?" "இல்ல, வேண்டாம். வெளிய போக வேண்டாம். என் வீட்டுக்கே போவோம். என் அப்பா, அம்மாவும் பார்க்கணும்னு சொன்னாங்க." அவளிற்கு அவளைப் பார்த்ததே ஆச்சரியம் தாங்கவில்லை. இதில் இன்னும் ரகசியம் உடைபட காத்திருக்க வேண்டுமென்றால் அஞ்சலியின் குட்டி மூளை கலங்கி வெடித்துவிடாதா? அதனால் அவள் மதுவிடம் தான் இப்போதே போய் அனுமதி பெற்று வெளியே வருவதாக சொல்லவும், மதுவும் அவளை காக்க வைக்க விரும்பாமல் சரி என்று விட்டாள். அஞ்சலி அனுமதி பெற்று இருவரும் ஒரு வழியாக கல்லூரியை விட்டு வெளியே வரவும், மதுவின் தந்தை வரவும் சரியாக இருந்தது. அஞ்சலியை சுந்தரம் பார்த்ததும் சற்று நேரம் அவரும் வியப்பில் ஆழ்ந்தார்.
அவரும் அவளை வரவேற்றார் மிகவும் மகிழ்ச்சியாக. அஞ்சலி மது இருவரும் காரில் ஏறி அமர்ந்ததும் நேரே மதுவின் வீட்டிற்கே சென்றார்கள். அங்கு மரகதமும் மகிழ்ச்சியுடன் அவளை வரவேற்று அவள் குடும்பம் மற்றும் படிப்பு என சகலமும் கேட்டு தெரிந்து கொண்டார்கள். 1 மணி நேரம் கழித்தே மது அஞ்சலி இருவருக்கும் தனிமை கிட்டியது. மனம் திறந்து பேச. அப்பாடா, இப்பவாச்சும் நீ சொல்லலாமே மது. சாரி சாரி அக்கா, நீங்க என்னை விட வயசுல பெரியவங்கல்ல. தட்டு தடுமாறி அஞ்சலி பேசி முடித்தாள். கழுக்கன்று சிரித்தாள் மது. அப்பப்பா, எதுக்கு அஞ்சலி இவ்ளோ தடுமாற்றம்? நான் உன்னை விட மூத்தவ தான். ஆனா இப்பெல்லாம் யாரும் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் மரியாதையா கூப்பிட மாட்டாங்க. நீ உன் அண்ணனை மரியாதையா தான் கூப்பிடுவியா அஞ்சலி? சேச்சே, அந்த கெட்ட பழக்கம்லாம் எனக்கு இல்ல. வாடா போடா, கூட போனா போகுதேன்னு அண்ணா, அவ்வளோதான். நான் அப்படி இல்ல அஞ்சலி. எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், விக்னேஷ். நார்த்ல பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்குறான். அவன நான் வாடா போடான்னு கூப்பிட்டதில்ல. எனக்கு இங்க அம்மா, அப்பா கண்ட்ரோல் ஜாஸ்தி என்று வருத்தமாக கூறினாள். ஆனால் நீ என்ன கூட பிறந்த அக்கான்னு நெனச்சுக்கோ. பட் கூப்பிடும்போது ஃப்ரெண்ட்லியா கூப்பிடு, சரியா? இன்னிலிருந்து நாம ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் என்று மது கை கொடுத்தாள். ஆனால் சட்டென்று அஞ்சலி மதுவின் கையை தட்டிவிட்டாள். அதில் அவள் கண்கள் கலங்கி கண்ணீர் விழும் முன் அஞ்சலி மதுவை இறுக்கி அணைத்திருந்தாள். அவளின் நட்பை ஆதரிக்கும் பொருட்டு. அவளின் அணைப்பில் மகிழ்ச்சி அடைந்தவள் அவளின் செயலுக்கு கோபம் கொண்டு பொய் சண்டையிட்டாள் மது. இருவருமே வெகு நேரம் உரையாடினர். மது, என்னை பத்தி உனக்கு எப்படி தெரிஞ்சது? அப்போ அதுவும் என்னை பத்தின தகவல் முதற்கொண்டு வினாவினாள் அஞ்சலி. மது கூறினாள். தன் தாய் கூறியதும் மற்றும் அது எப்படி அவருக்கு தெரிந்தது என்பதையும் கூறினாள். அப்போ அன்னைக்கு எங்கள பார்த்தவரு உனக்கு மாமா முறை வேணும். ஐ அம் ரைட் மது? அஞ்சலியின் கேள்வியில் ஆராய்ச்சி இருந்தது. அதை மது கவனிக்க தவறினாள். ஆமா அஞ்சலி. மது மகிழ்வேந்தனை பற்றி பெரிதாக ஏதும் குறிப்பிடவில்லை. அப்படியே கூறினாலும் அது நல்ல விதமாக இருக்கப் போவதில்லை. அஞ்சலி யோசனையில் ஆழ்ந்தாள். மது ஏன் மகிழ்வேந்தனை பற்றி தவிர்க்கிறாள் என்று. அவள் அதை பற்றி கேட்கையில் அவள் கூறியது, இல்ல அஞ்சலி, அவர் ஒரு அழுத்தக்காரர். இதுவரை யாரும் அவர்கிட்ட நெருங்கி பேசினதில்ல. அதற்கு மேல் அஞ்சலி எதுவும் கேட்கவில்லை. அந்த பேச்சை தவிர்த்து வேறு பேச்சிற்கு தாவினாள். அஞ்சலியும் மதுவும் ஒருவருக்கு ஒருவர் தங்களின் அந்தரங்கம் மற்றும் அனைத்தையும் பகிர்ந்தனர். பல நாள் பழகிய தோழிகளைப் போல் புரிதலும் நட்பும் ஏற்பட்டு இருந்தது. அஞ்சலி இதை தங்கள் பெற்றோர் மற்றும் தமையனிடமும் பகிர்ந்து கொண்டாள். அவர்களும் வந்து பார்த்துவிட்டு சென்றிருந்தனர். அனைவருமே மகிழ்ச்சியாக உணர்ந்தனர். இவ்வுலகத்தில் மனிதர்கள் ஒரே போல் 7 பேர் உள்ளார்களாம். அவர்களில்தான் இவர்கள். பாவம், அவர்கள் அறியார். அவர்கள் வாழ்க்கையில் விதி சதிராடப் போவது தெரியாமல் தன் நட்பு கரத்தை நீட்டி வரவேற்கின்றனர். ஏய்யா மகிழு, நேத்து வயல் பக்கம் உன்னை காணுமேய்யா? உடம்பு சுகமில்லையா ராசா? நான் வரலனா உடம்பு சுகமில்லைன்னு நினைச்சுக்குவியா அம்மத்தா? காலையில கோழி கூப்பிட வயலுக்கு ஓடி வந்தா பொழுது காஞ்ச நில சோறு சாப்பிட தான் வீட்டுக்கு போவியே ராசா. நீ வயலு பக்கம் எட்டி பார்க்கலன்னா வயலே வெறிச்சோடி இருக்கு ராசா. மனசார சிரித்தான் மகிழ்வேந்தன். அம்மத்தா, நான் இருந்தாலும் இல்லைனாலும் எனக்காக விசுவாசமா வேலை செய்ய நீங்களே இருக்கீங்களே அம்மத்தா. அப்புறம் எனக்கு என்ன கவலை? நேத்து டவுனுக்கு துணி எடுக்க போயிட்டேன் அம்மத்தா. கோயில் திருவிழா வருதுல்ல, அதுக்கு சாமிக்கு சாத்த புடவை வாங்க போனேன் அம்மத்தா. ஏன் ராசா, வருஷம் வருஷம் அம்மனுக்கு புடவை எடுத்தா போதுமாயா? உனக்குன்னு ஒருத்தி வந்து அவளுக்கு நீ எப்போயா சேலை எடுத்து கொடுக்க போறீங்க? ஒவ்வொரு திருவிழாக்கும் உனக்குன்னு ஒருத்தி வராமையா போயிருப்பா? இந்த வருஷம் கண்டிப்பா வருவா. அம்மத்தா கவலைப்படாத. இதையே தான் அவன் சொல்லுவான் ஒவ்வொரு முறையும். எப்பொழுதும் பலித்ததில்லையே. அதனாலே இப்பொழுதும் சொன்னான் தான். ஆனால் அவன் வாக்கு இந்த வருடம் பலிக்கப் போவதை அறியவில்லை. மகிழ்வேந்தன் ஊரில் உள்ள அனைவரையும் உறவுமுறை சொல்லிதான் அழைப்பான். யாரையும் பிரித்து பார்க்க மாட்டான். அதனாலேயே அவன் மேல் ஒரு மதிப்பு.
இவர்கள் பேசிக்கொண்டதை கேட்டுக்கொண்டே களை எடுத்துக் கொண்டிருந்த ராசாமணி மகிழ்வேந்தன் வயலை பார்வையிடச் சென்றதும் வயதானவரிடம் வாதாடினாள் ராசாமணி. அந்த "ஏன் கிழவி, உன் பேரனுக்கு பொண்ணு திருவிழா அப்பதான் வரணுமா? ஏன் எங்கள பார்த்தா பொண்ணா தெரியலையா? என் பேரனுக்கு இருக்க அல்டாப்புக்கு சீமையில இருந்து தான் பொண்ணு வருவாடி." இவர்கள் உரையாடலை கிணற்றின் ஓரத்தில் உள்ள பயிர்களை பார்வையிட்டுக் கொண்டே கேட்டுக்கொண்டிருந்த மகிழ்வேந்தன் தன் அம்மத்தாவின் பதில் சீமைப் பெண் என்னும் போதே அவன் மனதில் மின்னி மறைந்தது அஞ்சலியின் முகமே. அதில் அவனே சற்று திடுக்கிட்டான். "ஒரு சின்ன பொண்ணையா நாம நினைக்கிறோம்?" என்று. "அதுவும் மதுமிதாவை விட அவள் சிறிய பெண் ஆயிற்றே. அவளே நம்மை மதிக்க மாட்டாள். இதில் அவளின் சாயலில் இருக்கும் சிங்காரச் சென்னையில் வாழும் பெண்ண தனக்குள்ளே இறுகிப் போனான். ஆனால் அவன் அறியவில்லை, அவள்தான் அவனின் எண்ணத்தினை மாற்றி அமைக்கப் போகும் பெண்ணவள் என்று. "பச்சரிசி மாவிடிச்சி" என்னும் பாடலை ஒலிக்க, பெண்கள் அனைவரும் மாவிளக்கு ஏந்தி அணிவகுத்துச் சென்று கொண்டிருந்தனர். அஞ்சலி, மஞ்சு இருவருமே திருவிழாவையொட்டி தேன்மொழி வீட்டிற்கு தஞ்சம் அடைந்திருந்தனர். அது அவர்களுக்கு முதல் செம் விடுமுறை வேறு என்பதால் ஊர்க்கு அஞ்சலி வீட்டில் கெஞ்சி கூத்தாடி அவளின் தமையனை தாஜா பண்ணி அவள் இங்கு பண்டிகையை கொண்டாட வருவதற்குள் பாவம் அவள் தோழிகள்தான் சோர்ந்து போயினர். அந்த அளவிற்கு அலப்பறை கூட்டிவிட்டாள் அஞ்சலி என்னும் குறும்புக்கார பெண். இளைஞர்கள் பார்வை பெண்களை வட்டமிட, பெண்கள் தங்களுக்குள் உரையாடியபடி சென்று கொண்டிருந்தனர். அஞ்சலி இருந்த திசையை நோக்கியே பல ஆண்கள் வட்டமிட்டு கொண்டிருந்தனர். மகிழ்வேந்தனும் அங்குதான் இருந்தான். அவனும் அவனை கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். அஞ்சலி ஊதா வண்ண பட்டுப் புடவை அணிந்து அதற்கு பொருத்தமான அணிகலன்கள் அணிந்து தேவதையென ஜொலித்தாள். அங்குள்ள இளைஞர்கள் அவளை ரசித்ததில் அவனுக்குள் உள்ளுக்குள் எரிவது போல் இருந்தது. அதுவும் அவர்களின் ரசிக்கும் நோக்கம் கண்டு கண்கள் சிவந்தது. ஏன் அவளை மட்டுமே நாம் கவனிக்கிறோம் என்ற வினாவிற்கு விடைதான் இல்லை. அஞ்சலி நடந்து செல்கிறாளா, இல்லை குதித்து செல்கிறாளா என்று அவளுக்கே வெளிச்சம். அவளின் இந்த பரிமாணத்தை மகிழ்வேந்தன் வெகுவாய் ரசித்தான். அது மட்டுமல்லாது, தனக்குள்ளே அவளை பாதுகாக்கும் உணர்வு எழுவது ஏன் என்று புரியவில்லை. கோவிலுக்குச் சென்று மாவிளக்க மாற்றி அம்மனை வணங்கிவிட்டு அஞ்சலி, மஞ்சு, தேன்மொழி மூவரும் வெளியே வந்தனர். அங்குள்ள ராட்டுத்துரி எனப்படும் சுற்றுத்தூரியை வெகுவாய் ரசித்தாள். "ஹே ஹனி," தேன்மொழிக்கு அவள் வைத்திருக்கும் செல்லப் பெயர். "அண்ட் மஞ்சு." "வாவ், சூப்பர்யா அஞ்சலி." "இதுல என்னடி சூப்பர்? அது குழந்தைகளுக்கு, நம்மள மாரி கழுதைகளுக்கு இல்ல." தேன்மொழி கூறினாள். "போடி, நீ வராட்டி நான் போறேன்" என்று அவள் செல்ல ஆயத்தமானாள். அதில் ஒரு போட்டி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. கீழே வைக்கும் பொருளை யார் எடுக்கிறார்கள் என்று. மிகவும் சுவாரஸ்யமாக ரசித்தாள். நகரத்தில் வாழும் அவளுக்கு இது சுவாரஸ்யம்தானே. அதனால் அதில் தானும் சுற்ற ஆசைப்பட்டாள். அவளின் இந்த வேகத்தைக் கண்டு தோழிகள் இருவரும் மிரண்டு நின்றனர். பின்னே வயது பெண்கள் தூறி ஆடிக்கொண்டு சிறுபிள்ளை போல் திரிந்தால் அங்கு அவர்களை ஏசுபவர்களே. ஆனால் அஞ்சலிக்கு அப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் இல்லாததால் இதையெல்லாம் விரும்பினாள். "ஐயோ, என்னடி இது? இன்னைக்கு எனக்கு வீட்ல மண்டகப்படி வாங்க வைக்காம இந்த அஞ்சலி விடமாட்டா போல இருக்கே." தேன்மொழி அஞ்சினாள். "அவ போனா நானும் போகவாடி?" என்று மஞ்சுவும் ஆவலாக வினவினாள். தேன்மொழி உக்கிரமாக முறைத்தாள். "அவளுக்கு புத்தி சொல்லுடினா, நீயும் அவ கூட சேர்ந்து ஆட்டம் போடவா பாக்குற? மகளே, மரியாதையா அவளை இப்போ சரிக்கட்டி வீட்டுக்கு இழுக்கல, நான் உன்னை கைமா பண்ணிடுவேன்." "இதெல்லாம் அநியாயம்டி. அவள் பண்றதுக்கு என்ன வயிற?" மஞ்சு பரிதாபமாக வினவினாள். "அவளைப் பத்தி உனக்கு தெரியாதா? இல்ல அவ குறும்புத்தனத்தை பத்தி தான் தெரியாதா?" தேன்மொழி வினவினாள். "சரி சரி, இரு, டென்ஷன் ஆகாத. நானே அவகிட்ட பேசுறேன்" என்றாள் மஞ்சு. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மகிழ்வேந்தன் அவர்களின் தோழிக்கு உதவ எண்ணினான். ஏனெனில் அவளின் அங்க அழகுகளை தான் ரசிக்க ஒரு கூட்டம் மேய்ந்து கொண்டு இருக்கிறதே. அதை அவன் ரசிக்கவில்லை. ஒருவித பொறாமை உணர்வு எழுந்தது. அங்கு ஒரு பெண்மணி அவள் அருகில் ஒரு கூட தண்ணீர் சுமந்து வந்து கொண்டிருந்தார். அதை கைகளை தூக்கி எதையோ சரி செய்வது போல் பாவித்து
அந்த குடத்து நீரை தட்டிவிட்டு அவள் மேல் ஊற்றி அபிஷேகம் செய்திருந்தான். அவன் நினைத்தது போல அவள் நொடி கூட தாமதிக்காமல் சினுங்கிக் கொண்டே சென்று விட்டாள். "ஹே, நாளைக்கு உறி அடிக்கிற போட்டிக்கு இருக்கு சொன்னியேடி, அது எப்போ போறோம்?" மஞ்சு வினவினாள். "அது நாளைக்கு மதியானம் மேல தாண்டி," தேன்மொழி கூறினாள். "உறி அடிக்கிறதா? அப்படின்னா என்னடி?" அஞ்சலி வினவினாள். சட்டிய உயரத்துல கட்டி அத 2 பக்கமும் கயிறு கட்டி இழுத்து விடுவாங்க. அது கலந்துக்கிறவங்கள கண்ண கட்டி கையில குச்சி குடுப்பாங்க. அத அவங்க நிதானமா குறி பார்த்து அடிக்கணும். தேன்மொழி விளக்கினாள் தோழிக்கு. "அதுல நமக்கெல்லாம் கலந்துக்க கூடாதாடி?" அஞ்சலி ஆவலுடன் வினவ. "அதுல பசங்க மட்டும் தாண்டி கலந்துப்பாங்க," என்றாள் தேன்மொழி. "ஐயோ! என்னடி இது? இன்னைக்கு எனக்கு வீட்ல மண்டகப்படி வாங்க வைக்காம இந்த அஞ்சலி விடமாட்டா போல இருக்கே!" தேன்மொழி அஞ்சினாள். உறியடிக்கும் போட்டியில் கலந்த அனைவருமே தோல்வியில் திரும்பினார்கள். இறுதியாக கலந்து கொள்ள யார் வருகிறார்கள் என்று அங்குள்ள பெண்கள் கூட்டம் பார்வையை அலையவிட்டது. இறுதியாக ஒருவன் இறங்கினான். வேறு யாரும் அல்ல, மகிழ்வேந்தன். அதில் அங்கு உள்ளவர்களுக்கு ஏகத்துக்கும் மகிழ்ச்சி. எப்படியும் வெற்றி அவனுக்கே என்று கோஷம் இட்டு வாழ்த்தினர். அஞ்சலி குதூகலித்தாள். "ஹே கருத்த மச்சான், களம் இறங்கிட்டாருடி. சண்டியர குச்சி தூக்க விட்டுட்டாங்களே, அடடே!" என்று குறும்பாக கூறினாள். தேன்மொழிதான் அஞ்சினாள். "அஞ்சலி, அம்மா தாயே, உன் கைய காலா நெனச்சுக்கோ. ஊர் போய் சேர்ற வரைக்கும் நீ கொஞ்சம் மௌன விரதமா இரும்மா. உனக்கு புண்ணியமா போகும்," என்று வேண்டினாள். "சரி சரி, ஏதோ குழந்த புள்ள பொழச்சு போ," என்று அலட்சியமாக வினவினாள். அதில்தான் தேன்மொழி நிம்மதியாக மூச்சுவிட்டாள். போட்டியும் நடைபெற ஆரம்பித்தது. இதோ அதோ என்று கூச்சல் ஆர்ப்பாட்டமுமாக மகிழ்வேந்தன் உறியை இலக்கு தவறாமல் அடித்திருந்தான். அவன் அடித்து முடித்து தன் கண்கட்டை அவிழ்க்கவும் அவள் எதிர் நின்றவள் அஞ்சலி. மயக்கும் மான் விழிகளுடன் கண்ணில் மகிழ்ச்சி, வியப்பு என பலவித உணர்வுகள் பிரதிபலிக்க அவள் கண்கள் இவன் கண்களை சந்தித்தது. அவனிற்குள் ஒருவித உணர்வுகள் தாக்க நின்று கொண்டிருந்த சமயம், "வாழ்த்துக்கள் மகிழ் மாமா," என்று அஞ்சலி உற்சாகம் பொங்க கூறினாள். "என்னென்னமோ பேசணும் போல இருக்கு. எல்லாமே கொளறுதடி எனக்கு. உனக்கென்ன வேணும்னு கேளு. கேட்டதெல்லாம் வாங்கித் தரேன் நானு." வெட்கம் வார்த்தைகள முழங்குதே. அவன் பின்னணியில் இந்த பாடலை உணர்ந்தவன் சமந்து நின்றான். தன்னை மாமா என்று அழைக்கவும் அவனிற்கு உலகமே தட்டாமலை சுற்றியது. மகிழ்ச்சியில் தரையில் கால் நிற்காமல் அவன் சிறகுகள் இல்லாமல் வானில் பறந்தான் மகிழ்வேந்தன்.